வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை பிரிவு ரஷ்யாவால் 2014ஆம் ஆண்டு ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவில் ரஷ்ய ரேடார் மற்றும் வான் பாதுகாப்பு சாதனங்களின் உள்கட்டமைப்புக்கு எதிராக இலக்கு வைக்கப்பட்ட துல்லியமான தாக்குதல்களை தொடர்கிறது. உக்ரைன் ராணுவ உளவுத்துறையின் பிரைமரி சிறப்பு பிரிவின் ஆளற்ற விமான ஆபரேட்டர்கள் மீண்டும் விதிவிலக்கான திறமையினையும் துல்லியத்தையும் நிரூபித்துள்ளனர். பல உயர் மதிப்புள்ள இலக்குகளை அளிக்கக்கூடிய ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனங்களை தாக்கி அளித்து வருகின்றனர். அவர்களின் சமீபகால செயற்பாட்டில் உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் கிரிமியா தீபகற்பத்தில் ரஷ்யாவின் அடுக்கு வான் பாதுகாப்பு வலையமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கும் தொடர்ச்சியான முக்கியமான ரேடார் அமைப்புகளை வெற்றிகரமாக தாக்கின. அளிக்கப்பட்ட ரஷ்ய ராணுவ சாதனங்களின் பட்டியலில் அதி முக்கியமான ராணுவ வான் பாதுகாப்பு சாதனங்கள் உள்ளன. அந்த பட்டியலில் S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தின் வான் ஏவுகணை அமைப்புடன் தொடர்புடைய 96L6 ரேடார், P-18 டைரக்ட் முன்கூட்டிய எச்சரிக்கை ரேடார் மற்றும் 55ZH-6U நெபோ-U ரேடார் ஆகியவை அடங்குகின்றன. இவை அனைத்தும் ரஷ்ய நீண்ட தூர வான் இலக்கு கண்டறிதல் மற்றும் கண்காணிப்பு திறன்களின் முக்கிய பாகங்கள். இந்த ரேடார் அமைப்புகள் உக்ரைனின் ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் உட்பட வான் இலக்குகளை கண்டறிந்து தாக்குதல் நடத்தும் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு சாதனத்தின் திறனுடன் ஒருங்கிணைந்தவை. இவை வேறு விதமாக சொன்னால், தற்போது அளிக்கப்பட்டவை இல்லாவிட்டால் S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தால் ரஷ்யாவுக்கு வான் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அவற்றின் இழப்பு ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியா பிரதேசத்தின் ரஷ்யாவின் சூழ்நிலை விழிப்புணர்வு மற்றும் தற்காப்பு நிலையை கணிசமாக குறைக்கின்றது. இந்த நில இலக்குகளுக்கு மேலதிகமாக உக்ரைனிய படைகள் கருங்கடல் பகுதியில் ரஷ்ய கடற்படையின் BK-16 தரையிறக்க கப்பலையும் தாக்கின. இந்த கப்பல் ரஷ்ய தரைப்படைகளின் துருப்புகளை ஏற்றி சென்று உக்ரைன் கடற்கரையில் தரையிறக்குவதற்கு முக்கியமானது. இது தரை மற்றும் கடற்படை இலக்குகளுக்கு எதிரான உக்ரைன் ராணுவ உளவுத்துறை நடவடிக்கைகளின் அதிகரிக்கும் வீச்சை மேலும் அதிகரித்துள்ளது. கிரிமியா முழுவதும் ரஷ்ய படைகள் பல அடுக்கு ரேடார் மற்றும் தரையிலிருந்து வானுக்கு ஏவும் ஏவுகணை அமைப்புகளை நிலைநிறுத்தியுள்ளன. இருப்பினும் உக்ரைனின் சிறப்பு நீண்ட தூர ஆளற்ற விமானங்கள் அவற்றை தவிர்த்து வருகின்றன. இது உக்ரைனின் ஸ்டெல்த் தொழில்நுட்ப வடிவமைப்பு மற்றும் மின்னணு போர் தந்திரோபாயங்கள் இரண்டிலும் தொடர்ச்சியான முன்னேற்றங்களை குறிக்கின்றது. நெபோ-U மற்றும் B-18 டைரக்ட் போன்ற ரேடார் அமைப்புகளின் அழிவு ரஷ்ய வான் பாதுகாப்பை பலவீனப்படுத்துவது மட்டுமல்லாமல் கருங்கடல் பகுதி முழுவதிலுமே நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் ரஷ்யாவின் திறனையும் கேள்விக்குறியாக்குகிறது. உக்ரைனின் போர் அதன் 4வது குளிர்காலத்தை நோக்கி நகர்கின்றது. ரஷ்யாவை பேச்சுவார்த்தை மேசைக்கு கட்டாயப்படுத்தும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் முயற்சிகள் இதுவரை தோல்வியடைந்துள்ளன. ஆனாலும் உக்ரைன் அதன் நட்பு நாடுகளும் ரஷ்யாவின் எண்ணெய் தொழிற்சாலையை ஆளற்ற விமானங்கள் மற்றும் புதிய தடைகள் மூலம் குறிவைத்துள்ளதால் இந்த ஆண்டு புட்டினின் நடத்தை வித்தியாசமாக இருக்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். கிழக்கு உக்ரைனில் தரைப்போர் நடந்து கொண்டிருக்க ரஷ்யாவும் உக்ரைனும் அதற்கு இணையாக மற்றும் ஒரு கடுமையான போரை நடத்தி வருகின்றன. இந்த முன்னாள் சோவியத் நாடுகள் தமக்கிடையே எரிசக்தி சொத்துக்களுக்கு எதிராக தாக்குதல்களிலே மும்முரமாக உள்ளன. புட்டினின் போர் இயந்திரத்தின் உயிர் நாடியான வருவாய் ரஷ்யாவின் எண்ணெய் தொழில்துறையில் இருந்துதான் வருகின்றது. ரஷ்யாவின் எண்ணெய் தொழில்துறையின் மீது புதிய தடைகளை விதிப்பதாக அமெரிக்காவும் ஐரோப்பாவும் கடந்த வாரம் அறிவித்துள்ளதால் இந்த மோதல் மிகவும் முக்கியத்துவம் பெற்றது. அமெரிக்கா இந்திய இறக்குமதிகளுக்கு 50% இறக்குமதி வரி விதிப்பு செய்துள்ளது. ரஷ்ய எண்ணெய் வாங்குதல்களால் இந்தியாவுக்கு கிடைக்கும் லாபத்தை விட ஏற்றுமதி வருமான இழப்பால் ஏற்படும் நஷ்டம் பல மடங்கு அதிகம். இதை இந்தியா எவ்வளவு காலத்திற்கு தாங்கிக் கொள்ளும் என்று தெரியவில்லை. மறுபக்கத்தில் உக்ரைன் ரஷ்யாவுக்குள் தனது கைவரிசையை காட்டுகின்றது. ரஷ்ய கச்சா எண்ணெய் எரிபொருளாக மாற்றும் 30க்கும் மேற்பட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை சேதப்படுத்திய உக்ரைனிய ஆளற்ற விமான தாக்குதல்கள் நிலைமையை மோசமாக்குகின்றன. ரஷ்யாவை பொறுத்தவரை புட்டினின் இலக்கு இந்த ஆண்டும் உக்ரைனின் பொதுமக்களுக்கான மின்சாரம் மற்றும் எரிவாயு உள்கட்டமைப்பு தான். இது உக்ரைனில் குளிர்காலம் நெருங்கும் போது மன உறுதியை குறைப்பதற்கான புட்டினின் உக்தி. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக புட்டினின் உக்தி உக்ரைனில் ரஷ்யாவின் காலடியில் விழ வைக்கவில்லை. 4வது ஆண்டிலும் அதற்கு வாய்ப்பு மிக குறைவு. இரு தரப்பினரும் முன்னாள் சோவியத்காரர்கள் தான். நேட்டோவின் பழைய எதிரிகள் தான். ஒன்றாக இருந்த போது சோவியத் யூனியன் உதவிய நாடுகளின் முன்னாள் நண்பர்கள் தான். ஆனால் இன்று எதிரிகள். விரைவில் எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு தரப்பு அடிபணியுமா என்பது நிச்சயமற்றது. உக்ரைனுக்கு சோவியத் யூனியன் எதிரியான ஐரோப்பா கை கொடுக்கின்றது. ட்ரம்பை காமெடி நடிகராகவே பார்த்து நீ பேசு ராஜா, பேசிக்கொண்டே இரு என்று கூறிவிட்டு ஐரோப்பா உதவியில் உக்ரைன் தாக்குகிறது. ரஷ்யாவின் படைகள் மிக மெதுவாகவும் அதிக செலவிலும் பிரதேசத்தை பெறுகின்றன. புட்டின் கொல்ல கொடுப்பதற்கு இன்னமும் மில்லியன் கணக்கான ரஷ்யர்கள் உள்ளார்கள். அதனால் ரஷ்யாவின் தரைப்படை போர்க்களத்தில் தொடர்ந்து முன்னகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் குளிர்காலம் தரைவழி போரின் வேகத்தை குறைப்பதால், கோடைக்கால தாவரங்கள் துருப்புக்களுக்கான பாதுகாப்பை குறைப்பதாலும், கடுமையான குளிர் அவர்களின் இயக்கம் மற்றும் உபகரணங்களை அழுத்துவதாலும் எரிசக்தி போர் வரும் மாதங்களில் மோதலின் மிகவும் சுறுசுறுப்பான பகுதியாக இருக்கும்.
முன்பு நடந்த தடைகள் மாஸ்கோவின் பொருளாதார உயிர்நாடியை ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்களை உற்பத்தி செய்யும் எரிசக்தி துறையை இழப்பதை நோக்கமாக கொண்டிருந்தன. 2022ஆம் ஆண்டில் ரஷ்ய எண்ணெய் விலைக்கு G7 நாடுகள் ஒரு வரம்பை விதித்தன. சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் எண்ணெய் விற்பனை செய்வதன் மூலம் ரஷ்யா அந்த நடவடிக்கையை எதிர்கொண்டது. ஆனால் ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களான லுகோயில் மற்றும் ரோஸ்நெஃப்ட் மீதான ஜனாதிபதி டிரம்பின் சமீபகால தடைகள் முன்பு நடந்த நடவடிக்கைகளை விட அதிகமாக உள்ளன. இரண்டு நிறுவனங்களையும் கருப்பு பட்டியலில் சேர்ப்பதன் மூலம் உலகம் முழுவதும் அவர்களுடன் வர்த்தகம் செய்யும் எந்த ஒரு நிறுவனத்தையும் தண்டிப்பதாக ட்ரம்ப் இப்போது அச்சுறுத்துகின்றார். இது இந்தியா என்ற முக்கிய வாங்கும் நாடு தங்கள் இறக்குமதியை குறைக்க தூண்டும் என்பது ட்ரம்பின் நம்பிக்கை. இந்த நிதியை இழந்த ரஷ்யா இழந்த போர்க்கள உபகரணங்களை மாற்றுவதும் அதன் இராணுவ ஆட்சேர்ப்பு செய்தவர்களுக்கு பெரிய தொகைகளை செலுத்துவதும் மிகவும் கடினமாகிவிடும். ரஷ்யாவின் பெருகி வரும் பொருளாதார நெருக்கடியை குறிக்கும் விதத்தில் போர் தொடங்கியதிலிருந்து முதல் தடவையாக ரஷ்யாவின் இராணுவ செலவு அடுத்த ஆண்டு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இந்த தடைகள் பொருளாதாரத்தை பாதிக்கும் என்பதை ஒப்புக்கொண்டார். ஆனால் போரில் தனது கணக்கீட்டை அவை மாற்றாது என்றும் வலியுறுத்துகிறார். பொருளாதார தடைகள் கடிக்க தொடங்கியவுடன் 6 மாதங்களில் புட்டின் வித்தியாசமாக உணரக்கூடும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். பொருளாதார போருக்கு மேலதிகமாக எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதான உக்ரைனின் நீண்ட தூர தாக்குதல்கள் கடந்த மாதத்திற்குள் ரஷ்யாவின் சுத்திகரிப்பு திறனில் சுமார் 20% அழித்துவிட்டன அல்லது சேதப்படுத்தியுள்ளன என்று ஒரு ஆய்வாளர் கூறுகிறார். இது ரஷ்யாவின் பல பிராந்தியங்களில் கடுமையான பெட்ரோல் பற்றாக்குறையினை ஏற்படுத்தி உள்ளது. ஏனென்றால் உக்ரைன் சாதாரண ரஷ்யர்களுக்கு போரின் வலியை கொண்டு வர முயற்சிக்கின்றது. உக்ரைனும் அதன் நட்பு நாடுகளும் ரஷ்யாவை எரிசக்தி முன்னணியில் அழுத்தம் கொடுக்கும் போது மாஸ்கோ உக்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்புக்கு எதிராக அதன் இராணுவ தாக்குதல்களை அதிகரித்துள்ளது. இந்த மாதம் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் துணை மின் நிலையங்கள் மீதான தாக்குதல்களால் ஏற்படும் மின்சார பற்றாக்குறையை சமாளிக்க உக்ரைன் நாடு முழுவதும் அவசர கால மின் தடைகளை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. உக்ரைனின் மின்சார உள்கட்டமைப்பு மீதான ரஷ்ய தாக்குதல்கள் புதிதல்ல. குறிப்பாக குளிர்காலத்தின் தொடக்கத்தில் மின்சார தேவை உச்சத்தில் இருக்கும் போது காலப்போக்கில் உக்ரைனியர்கள் சிறிய ஜெனரேட்டர்கள் மற்றும் பேட்டரிகளை நம்பி வாழத் தொடங்கினார்கள். இருப்பினும் இந்த ஆண்டு நாட்டின் வெப்பமாக்கல் அமைப்புகளில் பெரும்பகுதியை எரிபொருளாக கொண்டு உக்ரைனிய எரிவாயு உள்கட்டமைப்பை தாங்க ரஷ்யா தனது தாக்குதலை விரிவுபடுத்தி உள்ளது. எரிவாயு வசதிகள் மீதான சமீபகால தாக்குதல்கள் உக்ரைனின் எரிவாயு உற்பத்தி திறனில் சுமார் 60%, குழாய்கள் வழியாக எரிவாயுவை பம்ப் செய்யும் தேவையான பல நிலையங்களையும் முறியடித்துள்ளதாக ஐரோப்பிய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். எரிவாயு பற்றாக்குறையை சமாளிக்க பல நகரங்கள் குடியிருப்பு கட்டிடங்களில் மையப்படுத்தப்பட்ட வெப்பமாக்கலை இயக்குவதை தாமதப்படுத்தி உள்ளன. பல வீடுகள் இந்த குளிர்காலத்தில் போதுமான வெப்பம் இல்லாமல் போகலாம் என்ற அச்சம் அதிகரித்து வருகிறது. ஏனென்றால் சப்சீரோ வெப்பநிலை உக்ரைனின் வாரக்கணக்கில் நீடிக்கும். இது போன்ற ஒன்றை நாம் முன்பு பார்த்திருக்கின்றோம். சவாலான சூழ்நிலைகளில் குளிர்காலத்தினை எவ்வாறு சமாளிப்பது என்பது உக்ரைனுக்கு தெரியும். ஆனால் ரஷ்யாவுக்கு அது தெரியாது. அவர்களுக்கு எரிபொருள் பற்றாக்குறை புதிய அனுபவம். அது இந்த ஆண்டில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தலாம்.